வணக்கம் நேயர்களே. தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஜப்பான் நாட்டுடனான உடன்படிக்கைகள் மிக வேகமாக கச்சாத்திரப்பட்டவையெல்லாம் நடைமுறைக்கு வரப்போகிறது என்று இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருக்கின்றார். குறிப்பாக ஜப்பான் நாட்டு உதவியுடன் நன்கொடையுடன் மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகள் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் எல்லாம் மீள ஆரம்பிக்கப்படவிருக்கிறது. அதிலும் முக்கியமாக கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலைய புனரமைப்பு பணிகள், கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு துறைமுக முனையம், அதேபோல் மத்திய நெடுஞ்சாலை விரிவாக்கம், இவைகளெல்லாம் மீள் நிர்மாணம் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு செப்பனிடல் ஆரம்பிக்கப்பட போகிறது. அப்போ இன்னும் நாங்கள் டெவலப்மெண்ட்டை இலங்கையில் காணக்கூடியதாக இருக்கும். ஜப்பான் நாட்டு அனுசரணையுடன் இந்த திட்டங்கள் கைக்கொள்ளப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார். இவையெல்லாம் மக்கள் பயன்களுக்கானவை. ஏனென்றால் ஏற்கனவே கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையங்களில் சில குறைபாடுகள் இருப்பதாக நாங்கள் செய்திகளில் தந்திருந்தோம். அவர்கள் பயணிகள் சுற்றுலா பயணிகள் வருகின்ற முனையம், அவர்களுடைய பொருட்களை வைக்கின்ற இடங்கள், டிக்கெட் கவுண்டர்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறது. அவற்றை சரியான முறையில் செய்ய வேண்டும் என்ற விடயங்களும் நாங்கள் செய்திகள் வாயிலாக தந்திருந்தோம். கொழும்பு துறைமுக கிழக்கு முனையம், கிழக்கு துறைமுக வாயில், அதேபோல் நெடுஞ்சாலை வீதிகள் எல்லாம் இன்னும் சிறப்பாக செப்பனிடப்படுகின்ற தன்மைகள் ஜப்பான் நாட்டின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதற்குரிய உடன்படிக்கைகள் எல்லாம் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு வருகை தந்த ஜப்பான் தூதுக்குழு உறுப்பினர்கள், அந்த குழு தலைவர்களுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடாத்தி இருக்கின்றார். கூட்டத்தின் அடிப்படையில் தான் கைவிடப்பட்ட திட்டங்களை மீளவும் ஜப்பான் மூலமாக மேற்கொள்ள முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வகையில் மக்களுக்கான பொருளாதாரம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மேலெழுந்து வருகின்ற நிலையிலும் அபிவிருத்திகளும் வரப்போகிறது. அப்போ ஆக பொருளாதாரம் அபிவிருத்தி என்பன வளர்ச்சி அடைகின்ற ஒரு வருடமாக இது காணப்படுகிறது. இது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் சொல்லக்கூடிய விதங்களை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அமைந்தால், சில வேளைகளில் தொடர்ந்தும் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி பதவியில் இருந்தால், இருக்க வேண்டும் என்றோ இருக்க மாட்டார் என்று கூறவில்லை, இருந்தால் மக்கள் அவர்களை தெரிவு செய்தால் இன்னும் அதிகப்படியான அபிவிருத்திகள் சில வேளைகளில் நடைபெறலாம். அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். நடைபெறும் அல்லது நடைபெறாதில்லை, நடைபெறலாம். எனவே இந்த திட்டங்களுக்கான ஒரு அடிக்கல் அல்லது அத்திவாரமாகத்தான் இந்த செயற்பாடுகள் நடைபெறுவதாக நாங்கள் ஊகிக்கிறோம். இதே போல பல விடயங்கள் இன்னும் வெளிவரலாம். பொருளாதார தடைகள் நீங்கினால் சில இறக்குமதிகள் சரி வரலாம். இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாம் நாட்டுக்கு கொண்டு வரப்படலாம். வாகன இறக்குமதிகள் சில வேளைகளில் இடம்பெற்றால் வாகனங்களுடைய விலைகள் குறையலாம், இலத்திரனிய பொருட்களுடைய விலைகள் குறையலாம். இவ்வாறு பல வாய்ப்புகள் சில வேளைகளில் அடுத்தடுத்த மாதங்களில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகளும் சில வேளைகளில் அமையலாம். எனவே இந்த வருடத்தில் ஜனாதிபதி தேர்தலை நோக்கிதான இந்த திட்டங்களாகவும் இவற்றை சில மக்கள் பார்ப்பார்கள். ஆனால் உண்மையாகவே அது நோக்கமாக இருக்குமா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது. இந்த திட்டங்கள் சரிவர அமைந்தால் இலங்கையினுடைய அபிவிருத்தி வெற்றிகரமாக அமையும். மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே. வணக்கம்.